மீனா வீட்டுல நடந்ததெல்லாம் முத்துக்கிட்ட சொல்றாங்க. முத்து இத கேட்டதும் ரொம்ப கோவப்படுறாரு. யாரு செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்ன, அந்த போலீஸ்காரர் செஞ்சா என்ன, இதுக்கு எனக்கு என்ன பாரத ரத்னா அவார்டா கொடுக்க போறாங்க? சொல்றாங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேதே. சொல்றாரு, இது ஒரு விஷயம்னு உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருச்சு பாரு, ஒரு விஷயம்னு சொல்றீங்க பாரு, இந்த பொண்ணுங்களை அம்மா புரிஞ்சுக்கவே முடியல. சொல்றாங்க, முத்து அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது எங்க அம்மா வீட்டுக்கு நான் கோவிச்சுக்கிட்டு போகணும். முத்து கோவப்பட்டு சொல்றாரு, வேணும்னா நீயும் உங்க அம்மா வீட்டுக்கு போவ, யாரு வேண்டான்னு சொன்னா? சத்தம் கேட்டு அண்ணாமலை வந்துடுறாரு. முத்து அண்ணாமலை கிட்ட பேசி சமாளிச்சிடுறாரு. ரவி கூட ஸ்ருதி சண்டை போடுறாங்க. ரவி சொல்ல வந்தத ஸ்ருதியால கேட்க முடியல. திட்டு திட்டுன்னு ரவிய திட்டுறாங்க. 2 பேரும் தனித்தனியா படுத்துக்கிறாங்க கோவிச்சுக்கிட்டு. சிவம் பார்வதி வீட்டுக்கு வர்றாரு. பார்வதி கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல வந்தீங்க? அதுக்கு சிவம் சொல்றாரு, நீங்க அங்க யோகா பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இருமிக்கிட்டே இருந்தீங்க, அதனால உங்களுக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்தேன்னு. சிவம் சூப்பை எடுத்துட்டு வந்து பார்வதிக்கு கொடுக்கறாரு. பார்வதியும் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பார்வதி கிட்ட பேசணும்னு வந்த விஜயா சிவத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சிவத்தை கண்டிக்கிறாங்க விஜயா. சிவனும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துல ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, ரவி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என் பொண்ணுக்கு ரெஸ்டாரண்ட்டை எப்படி கவனிக்கிறதுன்னு தெரியாது. ரவி கூட உதவி செய்வாருன்னு தான் என் பொண்ணு ரெஸ்டாரண்டே வச்சாங்க. எங்களுக்கு அப்புறம் எங்களோட சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் சேரும்னு விஜயா கிட்ட சொல்றாங்க. விஜயாவுக்கு அவங்க சொன்னது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால விஜயா சொல்றாங்க, நான் ரவி கிட்ட பேசினா நான் சொல்றத தட்டாம கேட்பான். ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, விஜயா சொன்னதை கேட்டுட்டு என் பொண்ணு ரொம்ப கோவக்காரி, கொஞ்சம் கொஞ்சமா சண்டை அடிப்பா, அதுக்கப்புறம் ரவியை விட்டு பிரிஞ்சிருவா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டா, ரொம்ப அடமெண்டான ஆளுன்னு விஜயா கிட்ட சொல்றாங்க. விஜயா இத கேட்டதும் ஷாக் ஆயிடுறாங்க. ரவிய எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க. விஜயா முத்து கேக்குறாரு மனோஜ் கிட்ட, வீட்லயே வேலை பாக்குறதுக்கு பேர் என்னடா? மனோஜ் சொல்றாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம். லைஃபே ஹோம்ல தான் இருக்குது, இதனால நம்ம நடக்கிறதே மறந்துடுவோம் மனோஜ். மனோஜ் முத்து சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ரோகிணி சொல்றாங்க, நெட்ல நம்ம விக்கிற விலையை விட ரொம்ப கம்மியா இருக்கு, நம்மளும் நெட்ல விக்கிறப்ப அந்த ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்கலாம், அதனால நம்ம சேல்ஸ் ரொம்ப அதிகமாகும் மனோஜ். சுதி இதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு சொல்றாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான் ரோகிணி, முன்னாடி எல்லாம் பொருட்களை வாங்க கடைக்கு போவாங்க, இப்ப எல்லாரும் ஆன்லைன்லயே வாங்கிடுறாங்க. என்னோட ஹோட்டலுக்கும் ஆன்லைன் டெலிவரி பண்றதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு சொல்றாரு, டேய் மனோஜ், உன் கடையில மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் எதுவுமே வாங்க மாட்டாங்க போல இருக்குடா, எல்லாரும் ஆன்லைன்ல தான் வாங்க போறாங்க போல இருக்கு. மனோஜ் அதிர்ச்சி ஆயிடுறாரு முத்து பேசினதை கேட்ட உடனே. ரோஹிணி கிட்ட சொல்றாரு, என்ன முத்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம பிசினஸ் டல் அடிச்சிருமோ? ரோஹிணி சொல்றாங்க, மனோஜ் அப்படி எதுவும் ஆகாது, அப்பர் கிளாஸ்ல தான் இந்த சேஞ்ச் எல்லாம் வருது, மிடில் கிளாஸ் எப்பயும் இந்த பொருளை வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம நாட்டோட எக்கனாமியே மிடில் கிளாஸ் நம்பிதான் இருக்கு மனோஜ் சொல்றாரு. காலம் முழுக்க உழைச்சு தேஞ்சு போறவங்க தான் இந்த மிடில் கிளாஸ், அவங்கள வச்சு எல்லாரும் நல்லா வாழ்ந்துடுறாங்க சொல்றாரு. முத்து, உழைப்பு மாத்திரம் இருந்தா பத்தாதுப்பா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும் சொல்றாரு. மனோஜ் அது உனக்கு வராத. மனோஜ் சொல்றாரு, உன்னை விட எனக்கு ஜாஸ்தியாவே இருக்குடா. ரோஹிணி, நம்ம பொருளையும் ஆன்லைன்ல வாங்குற மாதிரி ஆன்லைன் கம்பெனிஸோட டைப் பண்ணணும். நாளை சந்திப்போம்.